தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பே சிவம், அறியும் சிவனும் ஒன்றே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த மூன்று வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாகவும் சிவபக்தியையும் விஷ்ணு பக்தியையும் ஒரு சேர வளர்த்தவராகவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவரும் ஆகிய நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். நடமாடும் தெய்வம்னு உலகம் கொண்டாடின காஞ்சி மகாபிரிவரோட வாழ்க்கை வரலாறு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பகவான் கீதையில் சொல்றார், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னு. அதாவது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் அவதாரம் பண்ணுறதா சொல்கிறார். அதுக்கு ரெண்டு கண்டிஷன் சொல்கிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியம் அப்படின்னு. எப்பெல்லாம் தர்மத்திற்கு குறைவு வருதோ அது மட்டும் போராது, அதர்மம் செழித்து எப்போ வளர்றதோ அந்த சமயத்தில் என்னை நானே பிறப்பித்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த தர்மம் எப்படி நிலைநாட்டப்படுறது அப்படிங்கிறதையும் அதே கீதையில் சொல்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னு. அதாவது தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறவழி. ஒரு நாடு அப்படின்னு இருக்குன்னா அந்த நாட்டில் உள்ள எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் தேவை. கான்ஸ்டியூஷன், சட்டம் அப்படின்லாம் சொல்லும். அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாரும் நடக்க முடியும். அப்படி நடந்தாக்க எல்லாருக்குமே நல்லது, எல்லோரும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கலாம். இப்படி ஒரு நாட்டை உள்ள ஜனங்களை நல்ல வழியில் வைக்கிறதுக்கு, அவர்கள் சந்தோஷப்படுறதுக்கே ஒரு சட்டம் வேண்டியிருக்கு. அப்படின்னா அண்டச்சராச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜீவராசிகளும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் தேவைப்படுறது. அந்த சட்டத்துக்கு பேர் தான் தர்மம் அறம் அப்படின்னு பேர். அந்த தர்மத்தை சொல்கிறதுக்கு பேர் தான் வேதம் அப்படின்னு பேர். அந்த வேதம் தான் சட்டம். இந்த சட்டத்தை யார் பிறப்பிக்கிறா அப்படின்னா, ஒரு நாட்டில் உள்ள சட்டம்னா அந்த நாட்டு ராஜாக்கள் பிறப்பிக்கிறா. இந்த அண்டச்சராச்சரத்துக்கும் உள்ள பொதுவான இந்த தர்மங்கிற இந்த வேதம்ங்கிற சட்டத்தை யார் பிறப்பிச்சா அப்படின்னார், அண்டச்சராச்சரத்துக்கும் தலைவராக இருக்கிற ஆண்டவன் கடவுள், அவரை பிறப்பித்தான் வேதம் அப்படிங்கிற சட்டம். அந்த வேதம்ங்கிற சட்டம் மனிதன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறது.
அது இருக்குது. அந்த வழியில் நாம் நடந்தோம் அப்படின்னா நாம் நல்லவர்கள். அந்த வழியில் நாம் நடக்காத ஒரு அறவழி தப்பி நடந்தோம் அப்படின்னா நாம் துஷ்டர்கள். இந்த துஷ்டர்களுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, தான் நல்ல வழியில் நடக்காதோடு இல்லை, நல்ல வழியில் நடக்கிறவர்களையும் நடக்க விடாத இடைஞ்சல் பண்ணுறது துஷ்கிருதர்கள் அப்படின்னு. அதனால தான் கீதையில் சொல்கிறார், இவன் நல்லது பண்ணாதோடு இல்லை, நல்லது பண்ணுறவனையும் கெடுக்கிறவன் அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் பாட்டுக்கு விலகலாம். எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்தில் மற்றவர்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். அப்படி நம்பிக்கை இருக்கிறவன் அந்த வழியில் போயிட்டு போட்டுமே, அதை போகிறது தப்பு அப்படின்னு இடைஞ்சல் பண்ணுறது, அவர்களை போக விடாத பரியாசம் பண்ணுறது, இடைஞ்சல் பண்ணுறது, இதெல்லாம் தான் துஷ்கிருதர்கள் அப்படின்னு. அந்த துஷ்கிருதர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தான் நல்ல வழியில் போகாதோடு மற்றவர்களையும் நல்ல வழியில் போகிறவர்களையும் தடுக்கிறதுனால விநாசாயிச்ச துஷ்கிருதம், அவர்களை ஒழிக்க வேண்டியிருக்கு, அவர்களை விலக்க வேண்டியிருக்கு. பரித்ராணாய சாதுனம், அந்த நல்ல வழியில் போகிறவர்களை என்கரேஜ் பண்ணி மற்றவர்களுக்கும் இவர்களை பார்த்து அந்த நல்ல வழியில் போனால் நமக்கு நன்மை சந்தோஷம் அப்படின்னு அவர்களும் அந்த வழியில் போகிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். அதைத்தான் பகவான் பண்ணுறார். இப்படி அறவழியில் போகிறவர்களை, தர்ம வழியில் போகிறவர்களை ஊக்குவிக்கிறதுக்கும், அந்த தர்ம வழியில் போகாத அதை கெடுக்கிறவர்களை விலக்கிறதுக்கும் தான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறார். இப்போ காஞ்சி பெரியவரை நடமாடும் தெய்வம் நடமாடும் தெய்வம் அப்படின்னு உலகம் கொண்டாடுறது அப்படின்னா, அப்போ அவர் தெய்வமா அவதாரமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். அவரோட அந்த சரித்திரத்தின் மூலியமாக, வாழ்க்கை வரலாறு மூலியமாக இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா ஒருத்தர் நான் அவதாரம், நான் தெய்வம் அப்படின்னு யார் வேணால் சொல்லலாம். ஆனால் அதில் கேட்குறவாளுக்கு, நம்புகிறவாளுக்கு அது எவ்வளோ தூரம் உண்மை, இது சரியா தவறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதைத்தான் நாம் பெரியவரோட சரித்திரத்தில் பார்க்க போகிறோம். வள்ளுவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், உலகம் எப்போ ஒரு மனுஷனை தெய்வமாக கொண்டாடும், தெய்வம் அளவுக்கு உயர்த்திடும் அப்படின்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தில் அந்த அற வழியில், தர்ம வழியில் முழுக்க முழுக்க இவனானும் தன் ஆயுள் முழுக்களும் வாழ்ந்தான் அப்படின்னா, நல்லவனாக வாழ்ந்துட்டான்னா உலகம் என்ன பண்ணிவிடுமான்னு, அந்த நல்லவனை வானுரையும் தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற. இப்படி தான் பெரியவர் நடமாடும் தெய்வம்னு உலகம் கொண்டாடினதுக்கு காரணம், அவர் இனிமேல் அவதாரமாக தெய்வ அம்சமாக அப்படின்னு பார்க்கறத விட அவர் எவ்வளவு ஒரு நல்ல மனிதராக இருந்தார், எவ்வளவு குணங்கள் நிரம்பினவராக, அத்தனை பேராலேயும் விரும்பத்தக்கவராக இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும். இது சாதாரண ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பு காமக்ரோதங்கள்லாம் உள்ள ஒரு மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் அவர் பியோர் மனிதனாக இருந்ததே அவரை வானொலியின் தெய்வத்துள் உயர்த்திது அப்படின்னு தான் அவரோட சரித்திரம் நமக்கு தெள்ள தெளிவாக காமிக்கிறது. அப்படி இருக்கிற அந்த காஞ்சி பெரியவர் நடமாடும் தெய்வம். எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், அவர்களோட பெற்றோர்கள் யார், அவர்கள் குடும்ப சிறப்பு என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அவர் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட காஞ்சி காமகோடி பீடத்தில் 68வது பீடாதிபதிகளாக வந்து அதுக்கப்புறம் 87 வருடம் அருளாட்சி செஞ்சு தர்மத்தை எப்படி நிலைநாட்டினர், ஜனங்களுக்கு உலகத்திற்கு எப்படி பயனுள்ள காரியங்கள் எல்லாம் செஞ்சார் அப்படிங்கிற சாதனைகள்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸ்வஸ்தி ஸ்ரீ ஜெய வருஷம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது தமிழில் 60 வருஷத்தில் பிரபவ விபவ அப்படின்னு சொல்லக்கூடிய 60 ஆண்டுகளில் ஜெய வருஷம் அப்படிங்கிற ஜெய வருஷத்தில் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைசாக மாதத்தில் 8ஆம் தேதி, இது தமிழ் ஆண்டு. இதுக்கு ஆங்கில வருஷம் 1894ஆம் வருடம் மே மாதம் 20ஆம் தேதி, அதாவது 20th May 1894. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, கிருஷ்ணபக்ஷ பிரதம திதி, அனுராதா அப்படின்னு சொல்லக்கூடிய அனுஷ நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் சிவநாம யோகத்தில் உதயாதி நாழிகை 19க்கு, அதாவது பகல் 1:16க்கு சுப ஜனனமாச்சு. பெரியவர் பிறந்தார்,
அவதரித்தார். இவர் யாருக்கு குழந்தைகளாக பிறந்தார் அப்படின்னா, பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்படிங்கிற வேதவித்துக்கும் மாதுஸ்ரீ மகாலட்சுமி அம்மா அப்படிங்கிற உத்தமிக்கும் 2வது குமாரரா 2வது பிள்ளையா பிறந்த காஞ்சி பெரியவர். இவர் பிறந்த ஊர் தமிழ்நாட்டில் நடுநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விழுமியபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழுப்புரம். அந்த விழுப்புரத்தில் நவாப் தோப்பு அப்படின்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கீழ அனுமார் கோவில் தெரு அப்படின்னு இருக்குது. அந்த கீழ அனுமார் கோவில் தெருவில் கோவிந்தராயர் வீடு அப்படிங்கிற வீடு, அந்த இடத்துல தான் பெரியவரோட அவதாரம் நடந்தது. இவரை பெற்ற அந்த புண்ணியசாலிகளுக்கு மொத்தம் 6 குழந்தை. அதில் பெரியவர் 2வது பிள்ளை. பெரியவருக்கு முன்னால் ஒரு அண்ணா, அப்புறம் பின்னால் 3 தம்பி, ஒரு தங்க, மொத்தம் வீட்டில் குடும்பத்தில் 6 குழந்தை. இவர் பிறந்த கோத்திரம் ஹரித கோத்திரம். அப்பாவோட கோத்திரம் ஹரித கோத்திரம், தாயாரோட கோத்திரம் உபமன்யு வாசிஷ்ட கோத்திரம் அப்படிங்கிறது. இந்த குடும்ப சிறப்பை நாம் பார்க்குறோம். அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரிகள், இவர்களோட மரபு கன்னட தேசத்தை சேர்ந்த ஹொய்சாலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹொய்சால ஸ்மார்த்த அந்தன வகுப்பை சேர்ந்தவர்கள். இந்த ஹொய்சால கர்நாடக அந்தன வகுப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எப்படி மைக்ரேட் ஆகி வந்தால், இடம்பெயர்ந்து வந்தா அப்படின்னா, தமிழ்நாட்டில் தஞ்சையை தலைநகராக கொண்டு நாயக்கர்கள் வம்சம் ஆட்சி பண்ணிட்டு வந்தது. அதில் சேவப்ப நாயக்கன் அப்படிங்கிற நாயக்கர் வம்சத்துலேருந்து ஆரம்பித்து நாயக்கர் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நாயக்கர்கள் வம்சம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்தது. மதுரையை தலைநகராக கொண்டு ஒரு பிரிவு, தஞ்சையை தலைநகராக கொண்டு ஒரு பிரிவு நாயக்க வம்சம்லாம் ஆட்சி பண்ணிட்டு வந்தது. அந்த சேவப்ப நாயக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயக்க மந்திரிக்கு, நாயக்க ராஜாவுக்கு மதி மந்திரியாக இருந்தவர் மகான் கோவிந்த தீக்ஷிதர் அப்படிங்கிற உத்தமர். இந்த கோவிந்த தீக்ஷிதர் கன்னட தேசத்தை சேர்ந்த ஹொய்சால அந்தன வகுப்பை சேர்ந்தவர். விஜயநகர சாம்ராஜ்யம் ஹம்பியை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணி வரத்தே அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் விரிஞ்சு இந்த பாரத தேசம் முழுக்கலும் பரவி இருக்கிறதே அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட பிரதிநிதிகளாக தான் இந்த நாயக்கர்கள்லாம் ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அதனால் அங்கே கன்னட தேசத்துலேருந்து பல அறிஞர்கள், பெரிய மேதைகள்லாம் வந்து அங்கங்கே ஆட்சிக்கு உதவுறதுக்காக வந்தார். அப்படி வந்த ஒருத்தர் தான் மகான் கோவிந்த தீக்ஷிதர். இவருக்கு பட்ட பெயர் ஐயன் அப்படின்னு பேர். அந்த காலத்தில் ஐயன் ஐயன் அப்படின்னாலே இதை யாரை குறிக்கும் அப்படின்னு கோவிந்த தீக்ஷிதர் தான் குறிக்கும். இந்த சேவப்ப நாயக்கன், அவரோட பிள்ளை, பேரன் அப்படின்னு 3 நாயக்கர்களுக்கும் இவரே மதிமந்திரியாக இருந்தார். மந்திரியாக இருந்ததோடு இல்லை, தஞ்சை ஜில்லாவில் இன்னும் சோழ தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பல நல்ல காரியங்கள்லாம் அவர் பண்ணினார். ஜனங்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல காரியங்கள் பண்ணினார். அதனாலேயே உலகம் அவரை ரொம்ப கொண்டாடித்து. இன்றைக்கும் பார்த்தா தமிழ்நாட்டில் ஐயன் தெரு, ஐயன் கடத்தரு, ஐயன் குளம், ஐயம்பேட்டை இப்படின்லாம் பல கேள்விப்பட்டிருப்போம். இது அத்தனையுமே இந்த கோவிந்த தீக்ஷரால் கைங்கரியம் பண்ணப்பட்டது, அவரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சாட்சி. அப்படி இந்த கோவிந்த தீக்ஷிதர் கர்நாடக ஹொய்சல அந்தனராக இருந்ததுனால அவரை சேர்ந்த அந்த ஹொய்சல அந்தனர்கள்லாம் காவேரி பாயிர தமிழ்நாட்டில் சோழ தேசத்தில் வந்து குடியேறினான். அப்படி ஒரு குடியேறின குடும்பம்தான் சங்கரநாராயண சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதவித்து. இவர்கள் குடியேறிய இடம் தமிழ்நாட்டில் காவேரி கரையில் தஞ்சை ஜில்லாவில் திருவிடைமருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தியார்ஜுனம் அப்படின்னு உயர்ந்த க்ஷேத்திரம். அந்த மகாலிங்க க்ஷேத்திரமான மத்தியார்ஜுனம் திருவிடைமருதூரில் தான் பெரியவர்களோட அப்பா வழி மூதாதையர்கள்லாம் வாழ்ந்த ஊர். அம்மா வழி மூதாதையர்கள்லாம் வாழ்ந்த ஊர். அம்மா வம்சம் இந்த கோவிந்த தீக்ஷிதர் அப்படின்னு சொன்னேன், ஐயன் கோவிந்த தீக்ஷிதர். அந்த ஐயன் கோவிந்த தீக்ஷிதர் வம்சத்தில் வந்தவர்கள் தான் நாகேஸ்வர சாஸ்திரிகள் அப்படிங்கிற ஒரு உத்தமர். இவர் தான் பெரியவாளோட அம்மா வழி தாத்தா, அம்மாவை பெற்ற தாத்தா. இந்த அம்மா வழியெல்லாம் எங்கே இருந்தது அப்படின்னா, திருவையாருக்கு பக்கத்தில் கணபதி கிரகாரம், இதுக்கு பக்கத்தில் ஈச்சங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம், கர்ஜூரபுரி அப்படின்னு உயர்ந்த க்ஷேத்திரம். அந்த ஈச்சங்குடியில் தான் பெரியவாளோட அம்மா வழி எல்லாம் வம்சம்லாம் இருந்தது. அப்பா வழி வம்சம்லாம் திருவிடைமருதூரில் இருந்தது.
அந்த திருடமருதூரில் வந்து குடியேறின சங்கர நாராயண சாஸ்திரிகள் வம்சத்தில் வந்தவர் தான் வழியில் வந்தவர் கணபதி சாஸ்திரிகள் அப்படிங்கிற ஒரு உத்தமர். இந்த கணபதி சாஸ்திரிகள் தான் பெரியவாளோட தாத்தா, பாட்டனார், அப்பாவோட அப்பா, பிதாமகர். இந்த கணபதி சாஸ்திரிகளுக்கு 3 குமாரர்கள். அதில் மூத்த குமாரர் தான் சுப்பிரமணிய சாஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவாளோட அப்பா. அந்த ஈச்சங்குடி நாகேஸ்வர சாஸ்திரிகளுக்கு 2 குமாரி. அதில் 2வது குமாரி தான் மகாலட்சுமி அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவாளோட தாயார். இந்த 2 வம்சமுமே வேத சாஸ்திரங்களில் ரொம்ப கற்று தேர்ந்த பண்டிதர்களாக இருந்தார். இவர்கள் ருக்வேதத்தை சொந்த சாக்கையாக கொண்டிருந்தார். திருடமருதூரில் இருந்த இந்த கணபதி சாஸ்திரிகளுக்கு குலகுரு வீட்டு வாத்தியார் ஈச்சங்குடியிலேருந்து இந்த நாகேஸ்வர சாஸ்திரிகள். அந்த நாகேஸ்வர சாஸ்திரிகள் என்ன பண்ணார், இந்த கணபதி சாஸ்திரிகளுக்கு 3 பிள்ளை இருக்குது. இந்த நாகேஸ்வர சாஸ்திரிகளுக்கும் 2 பொண்ணு இருந்ததுனால ஒரு நாளைக்கு கணபதி சாஸ்திரிகள்கிட்ட சொன்னார், உனக்கோ 3 பிள்ளை இருக்குது, எனக்கோ 2 பொண்ணு இருக்குது. என் பொண்ணில் ஒன்று உன் பிள்ளைகளில் ஏதானு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு பாரம் குறையும், எனக்கு ஒரு உதவியாக இருக்கும், பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்க, அந்த காலத்தில் மேட்ரிமனி அலையன்ஸ்லாம் அப்படி தானே பாப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் அப்படின்னாலே தெரிஞ்ச வாழ்க்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் பண்ணிக்கிறது. இதில் ஒரு நன்மை என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தை பற்றி நமக்கு அந்த பையனை பற்றியோ அந்த பெண்ணை பற்றியோ அந்த குடும்ப பின்னணியில் நமக்கு நன்னாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருக்கிறதுனாலேயே கல்யாணம்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. முன்ன பின்ன தெரியாத இடத்துல போய் மாட்டின்றா தானே நமக்கு வம்பே வருது. எல்லோரும் அலையன்ஸில் சொல்கிறதே மேட்ரிமனியில் போகிறதே எல்லாம் ஆகும்னு எல்லாம் போட்டிருப்பா. ஆனால் அது எவ்வளவு தூரம் உண்மை, எவ்வளவு அது ஃபேக்ட்டு அப்படிங்கிறதுலாம் போக போக பழகினப்புறம் தான் தெரியும். நம்ம கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் அதில் உள்ள குறையெல்லாம் தெரிஞ்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? சரி பண்ணக்கூடிய விஷயமும் இல்லை, ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் நமது முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தெரிஞ்சவாளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது வச்சுருந்தா. அந்த மரபை ஒட்டி தான் இந்த நாகேஸ்வர சாஸ்திரிகள் தன்னோட பெண்ணை இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகளோட பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட கணபதி சாஸ்திரிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். தன்னோட குலகுருவான நாகேஸ்வர சாஸ்திரிகள் தன்னோட பெண்ணை நம்ம வீட்டுக்கு குலவிளக்காக கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு தன்னோட மூத்த குமாரரான சுப்பிரமணியத்திற்கு நாகேஸ்வர சாஸ்திரிகளுடைய இளைய குமாரியான மகாலட்சுமி அம்மாவை ஈச்சங்குடியில் விதிப்படி கன்னிகாதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணம் நடந்தது. இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகளும் மகாலட்சுமி அம்மாளும் நல்ல தம்பதிகளாக வாழ்க்கை நடத்தினான். நல்ல குடும்பமே, நல்ல கல்வி கேள்விகளில் சிறந்த குடும்பம், நல்ல ஆச்சார அனுஷ்டானம் உள்ள குடும்பம். அப்படி இருந்ததுனால இல்லறத்தை நல்லறமாக நடத்தினவர்த்தே இவர்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது, பிள்ளை குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தாத்தா பேரான கணபதி அப்படின்னு பேரை வச்சா. நமது நாட்டில் இதெல்லாம் வழக்கம். மரபு என்ன அப்படின்னா, வீட்டில் முதல்ல புள்ள குழந்தை பிறந்ததுன்னா தாத்தா பேரை வைக்கிறது, முதல்ல பெண் குழந்தை பிறந்தால் பாட்டி பேரை வைக்கிறது அப்படின்னு காஞ்சி பெரியவர் தெய்வத்தின் குரலில் சொல்கிறார். இந்த பேரை தான் வைக்கணுங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னார், அவளோட அந்த உறவு முறையை சொல்கிறதுலேருந்தே தெரியுது. பேரன் பேத்தின்னா என்ன அப்படின்னார், பேருக்கு உடையவன் பேரன், பேருக்கு உடையவள் பேத்தி. அதனால் தாத்தா பேருக்கு உடையவன் பேரன், பாட்டியோட பேருக்கு உடையவள் பேத்தி. அதனால் இந்த பேரன் பேத்திங்கிற உறவே தாத்தா பேர் பாட்டி பேர் தான் வைக்கணும், நம் முன்னோர்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு தெரியுது. அந்த மரபை ஒட்டி தான் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தாத்தா பேரான கணபதி அப்படின்னு முதல் குழந்தைக்கு பேர் வச்சார். அதுக்கப்புறம் 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு, அடுத்த குழந்தை பிறக்கல. இது என்ன சார் பெரிய குறையா அப்படின்னா, குறைதான். நம் முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை இருந்து அப்படின்னா அதை ஒரு வம்சமாகவே அவள் நினைக்கல. காரணம், தனிமரம் தோப்பாகாது, ஒரு பிள்ளை வம்சமாகாது அப்படின்னே நமக்கு பழமொழி இல்லாமல் இருக்குது. ஒரே ஒரு மரம் இருந்ததுன்னா அதை தோப்புன்னு நான் சொல்லுவோம். ஒரு 50-100 மரம் இருந்ததுன்னா வேணால் அது ஒரு தோப்பு சோலை அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு மரம் இருந்தால், தனி மரமாக இருந்தால் அந்த ஒரு மரமும் பட்டு போயிடுத்துன்னா அங்கே ஒன்றும் நிழலே இல்லாது போய்டும், மரமே இல்லாது போய்டும். அதை போல தான் இருக்கிறதே ஒரு குழந்தை அப்படின்னா அந்த ஒரு குழந்தைக்கு ஏதான ஆபத்து வந்து அது போயிடுத்து அப்படின்னா வம்சமே இல்லாது போய்டும், தொடர்பே இல்லாது போய்டும். அதுக்காக பல குழந்தைகள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது நம் முன்னோர்கள் மரபு. வேதம் பெண்களை வாழ்த்துறதையே தசாஸ்யாம் புத்ரா நாதேகி பதிம்மேகாதசங்கிருதி அப்படின்னு நன்னா 10 குழந்தைகளை பெற்றுண்டு சௌக்கியமாக இரு,
ஒரு பெண் 10 குழந்தை பிறந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் கணவனை மதிப்பாடும், கணவனை கவனிக்க முடியுமோ? அந்த குழந்தைகளோட கவனிக்கிறதுக்கே தான் வாழ்க்கை சரியாக இருக்கும். ஆனால் வேதம் என்ன ஜாக்கிரதையாக சொல்லுதுன்னு, நீ 10 குழந்தை பெற்றுன்னு குழந்தைகள்கிட்ட பாசமாக தாய்ப்பாசத்தோட குழந்தைகளை கவனிச்சிருந்தாலும் கணவனை கைவிட்டுறாத, கணவனை கவனிக்காத இருந்துடாத. கணவனை எப்படி நினச்சிக்கோங்கிறது பதிம் ஏகாதசிங்கிறது 11வது குழந்தையா, அதாவது கை குழந்தையா கணவனையும் கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. அதாவது அந்த அன்பை கணவன் குழந்தைகள் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே மாதிரி காமிக்கணும் அப்படின்னு தான் வேதம் சொல்கிறது. அதாவது அறம் நன்னா வாழணும், செழிச்சு வாழணும் அப்படின்னா நிறையா ஜனங்கள், அறவழியில் போகிற ஜனங்கள் வேணும். அதுக்காக தான் நமக்கு இப்படி நல்ல குழந்தைகள்லாம் நிறையா பிறக்கட்டும் அப்படின்னு நமது வேதம் ஆசைப்பட்டது. ஒரு மரத்தில் நல்ல பழுக்கிற மரம், நல்ல காய்க்கிற மரம் அப்படின்னா அதுக்கு நிறையா கப்புங்களையுமா நிறையா கிளைகள்லாம் இருந்து அதில் நிறையா பழம் பழுத்தாக்க உலகத்துக்கு பலன் அப்படிங்கிறாப்புல தான் இதுவும். அப்படி 10 வருடம் முதல் குழந்தை பிறந்து தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சுப்பிரமணிய சாஸ்திரம் மகாலட்சுமம்லும் ரொம்ப குறப்பட்டுண்டு தனக்கு இன்னொரு குழந்தை வேணுமே, தங்களோட வம்ச விருத்திக்கு இன்னும் குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லா விதமான விரதங்கள்லாம் இருந்து பூஜையெல்லாம் பண்ணி வேண்டாத தெய்வம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாப்புல பிரார்த்தனையெல்லாம் பண்ணினோம். அப்படி இவர்கள் 10 வருடமாக பண்ணின தவம், பண்ணின பூஜை, இதோட பலன் இது எல்லாத்துக்கும் மேலே தர்மம் வாழ இந்த உலகம் பண்ணின புண்ணியம், நாம் எல்லோரும் பண்ணின பாக்கியம் இந்த 1894 வருஷம் மே மாதம் 20ஆம் தேதி பெரியவருங்கிற குழந்தை மூலியமாக நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிது. நல்ல வைத்திய குடும்பத்தில் இருந்ததுனால குழந்தை பிறந்தோடனே என்னென்ன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் விதிப்படி பண்ணி குழந்தைக்கு பேர் வச்சா. சுவாமிநாதன் அப்படின்னு திருநாமம் சூட்டினான். ஏன் இந்த பெயரை வச்சா அப்படின்னா, முதல் குழந்தைக்கு தாத்தாவோட பெயரை வச்சாச்சு கணபதின்னு. இப்போ 2வது பிள்ளை பிறந்தோடனே சுவாமிநாதன் பேர் வச்சதுக்கு காரணம் இவர்களோட குலதெய்வம் சுவாமிமலையில் அருளாட்சி வென்ற சுவாமிநாத சுவாமி இவரோட குலதெய்வம். இவர்கள் கன்னட தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட பல தலைமுறையாக இந்த தமிழ்நாட்டிலே வந்து குடியேறினத்தினால இவர்களோட மூதாதி வழிபடும் குலதெய்வமாக சுவாமிமலையில் உள்ள சுவாமிநாத சுவாமியே இருந்தார். இந்த சுவாமிமலையில் உள்ள சுவாமிநாத சுவாமிக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னார், அங்கே அப்பாவுக்கு உபதேசம் பண்ணி குருவாக முருகன் இருக்கிற ஸ்தலம் சுவாமிமலை. அதனால தான் அருணகிரிநாதர் சுவாமிமலையை குருமலை மேவிய பெருமாளே, குருமலை மேவிய பெருமாளேன்னு அந்த சுவாமிமலையே குருமலை அப்படின்னு சொல்கிறார். பிரணவோபதேசம் பண்ணினார் அப்படின்னா பெரிய வேதாந்த ஞானம், அத்வைத ஞானத்தை யாருக்கு பண்ணினார்? ஆதிகுருன்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு, தந்தைக்கே உபதேசம் பண்ணினார். அதனால தான் தகப்பன் சுவாமின்னு சுவாமிநாத சுவாமி சொல்கிறோம். அப்படி தகப்பன் சுவாமியாக இருந்து ஞானத்தை உபதேசம் பண்ணின அந்த ஞானஸ்கந்தன் அவரோட திருநாமத்தை தான் சுவாமிநாதன் அப்படிங்கிற திருநாமத்தை தான் நமது காஞ்சி பெரியவர்களுக்கும் அவர்கள் முன்னோர்கள் சூட்டினா. இப்படி இந்த சுவாமிநாதனோட பெயர் வச்சது எவ்வளோ பொருத்தமாக இருந்தது பிற்காலத்தில் அப்படின்னு. எப்படி இந்த சுவாமிநாதன் அப்பாக்கே குருவாக உபதேசம் பண்ணிண்டு உலகத்துக்கே ஞானோபதேசம் பண்ணிண்டு ஞானஸ்கந்தனா ஜெகத்குருவாக உலகத்துக்கு உபதேசம் பண்ணியிருந்தாரோ அதே போல தான் இந்த சுவாமிநாதனும் காஞ்சி மகா பெரியவர் அப்படின்னு ஜெகத்குரு சங்கராச்சாரியர் அப்படிங்கிற பட்டத்தோட இவ அப்பாவுக்கும் அவர் தானே குருவாக இருந்திருக்கார். சங்கராச்சாரியர் அப்படின்னா எல்லா குடும்பத்துக்கும் அவர் தானே ஆச்சாரியனாக இருந்தார். இவ அப்பாவுக்கும் தகப்பன் சுவாமியாகவே இருந்திருக்காருன்னு தெரியறது. உலகம் முழுக்கலும் ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு ஜெகத்குருவாக இருந்தார் அப்படின்னு தெரியுது. அதுக்கு காரணம் இந்த சுவாமிநாத நாமச்சிறப்பு. அழகாக அருணகிரிநாதர் வார்குழலை சொருகி அப்படின்னு ஒரு திருப்புகள், கோமள வெற்பை அப்படின்னு ஆரம்பித்து ஒரு திருப்புகள். இந்த 2 திருப்புகளும் சுவாமிமலையில் உள்ள சுவாமிநாத சுவாமி மேலே பாடினது. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி மேலே பல திருப்புகள் பாடி அருணகிரிநாதர். அதில் குறிப்பாக இந்த 2 திருப்புகளையும் ரொம்ப அழகாக ஒரு நமக்கு விஷயத்தை சொல்கிறார். ஏரக வெற்பெனும் அற்புதமிக்க சுவாமிமலைப்பதி நிற்கும் ராஜத லக்ஷண லக்ஷ்மி பெற்றருள் தம்பிரானே, ராஜத லட்சண லக்ஷ்மி பெற்றருள் பெருமாளே அப்படின்னு முடிக்கிறார் இந்த 2 திருப்புகளில். முருகன் பார்வதியோட பிள்ளைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே லக்ஷ்மியோட பிள்ளை அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னென்ன,
இதே முருகன் தான், இதே சுவாமிநாதன் தான் பிற்காலத்தில் 1894ஆம் ஆண்டு விழுப்புரத்தில் மகாலட்சுமி அம்மாவுக்கு குழந்தையாக பிறந்து உலகத்துக்கு ஜெகத்குருவாக ஞானத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை குறிப்பால் உணர்த்துறாப்புல, சங்கேதமாக சொல்கிறாப்புல அருணகிரிநாதர் திருப்புகழும் அமைஞ்சிருக்கு. இப்படி பல விதத்துலேயும் பார்த்தாலும் இவரோட நாமச்சிறப்பு சுவாமிநாதன் அப்படின்னு வந்ததுக்கு ரொம்ப அபூர்வமான நமக்கு விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. அப்படி இருக்கிற அந்த குழந்தைய நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துன்னு வந்த அப்பா அம்மா என்னென்ன செய்யணுமோ, எந்தெந்த பருவத்தில் என்னென்ன செய்யணுமோ இதெல்லாம் செஞ்சுட்டே வர இந்த குழந்தை வளர்ந்துன்னு வந்தார். அப்புறம் என்ன ஆறுதுங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.